ஹட்டன் திம்புலப்பத்தன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யுலிஃபீல்டு வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் பல ஏக்கர்கள் தீக்கிரையாகியுள்ளன. இனம் தெரியாத சிலர் இவ்வாறு காட்டுக்கு தீ வைத்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது. கடும் வெப்பம் மற்றும் வறட்சி நிலவுவதனால் தீ வேகமாக பரவுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் பெறுமதிமிக்க பல இயற்கை வளங்கள் அழிவடைவதாகவும் விலங்குகளின் வாழ்விடம் இல்லாது போவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. காடுகளுக்கு தீ வைத்தவர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு குருக்கல்மடம் பகுதியில் தோண்டப்பட்ட மனித புதைக்குழி நேற்று மாலை மூடப்பட்டதுடன் வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து தோண்டுவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 நாட்களாக களுவாஞ்சிக்குடி நீதவானின் உத்தரவின் பேரில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 6 அடி ஆழம் வரை தோண்டப்பட்டுள்ளது. அங்கு மனித எச்சங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சாய்ந்தமருது சமுர்த்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் வர்த்தக கண்காட்சியும் சிறுவர் விளையாட்டு நிகழ்ச்சியும் சாய்ந்தமருது கலாசார மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது. சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் MM ஆஷிக் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் அபூபக்கர் ஆதம்பாபா கலந்து கொண்டார். வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச சபைக்குட்பட்ட விவசாயிகளுக்கு புல் அகற்றும் இயந்திரம் மானியமாக வழங்கப்பட்டது. நிலக்கடலைக்கு புல் அகற்றுவதற்காக 105 விவசாயிகளுக்கு நன்கொடையாக இவை வழங்கப்பட்டன. திருகோணமலை ஈச்சிளம்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூமரத்தடிச்சேனை பகுதியில் உள்ள வாய்க்காலிலிருந்து ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. இதன்போது 4 மோட்டார் குண்டுகள், சார்ஜர்கள், T56 ரக துப்பாக்கி தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டன. வாகரை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. மாகாண விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் யானையுடன் இணைந்து வாழுதல் என்ற துணைப்பொருளில் மாவட்ட விவசாயிகளுக்கான பயிற்சி செயலமர்வு வட்டக்கச்சி விவசாய பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது. பிரதிபணிப்பாளர் வி. ஜோதிலட்சுமி தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் வளவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.